Very pleasant vanakkam to everyone. In today's session, you will learn about fluids. Fluids அப்படினா பாய்மங்கள் அப்படின்னு அர்த்தம். There are 3 states of an object. பொருட்கள் 3 நிலைகளில் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். Solid state, liquid state and gaseous state. இதில் liquid state and gaseous stateல இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், fluids அப்படின்னு சொல்கிறோம். சுருக்கமாக லிக்விட் அண்ட் கேஸஸ் தான் ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் அனைத்து இடங்கள்லையும் இந்த பாய்மங்கள் இருக்குது. எர்த் சர்ஃபேஸ் ஹேஸ் about 2/3 of water and 1/3 of land. நம்ம புவி பரப்பு பார்த்திங்க அப்படின்னா 3/2 மடங்கு தண்ணி இருக்குது, 3/1 மடங்கு நிலப்பரப்பு இருக்குது. ஃப்ளூயிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாலிட்ஸ். பாய்மங்கள் அப்படிங்கிறது திண்மங்கள்லேருந்து மாறுபட்டது. அன்லைக் சாலிட்ஸ், fluid has no definite shape of its own. சாலிட் மாதிரி பாய்மங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கக்கூடிய வடிவம் கிடையாது. As far as fluid is concerned, liquid has fixed volume whereas gas filled the entire volume of the container. ஃப்ளூயிட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட கன அளவை பெற்று இருக்கும். ஆனால் வாயுக்கள் எந்த கொள்கலனில் நாம் அடைச்சி வச்சுருக்கிறோமோ அதனோட கன அளவை பெற்று இருக்கும். இதுதான் பாய்மங்கள் பற்றிய அறிமுகம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ப்ரெஷர் ஆஃப் எ ஃப்ளூயிட், பாய்மத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். Fluid is a substance which begins to flow when an external force is applied on it. Fluid அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு தனிமமாக இருந்தாலும் எப்போ அது மேலே நம்ம புறவிசையை செயல்படுத்துகிறோமோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா பாயத் தொடங்கும். அதுவும் ஒரு பொருள் தான் இல்லையா? It offers a very small resistance to the applied force. இதுக்கு என்ன காரணம்? புறவிசை செயல்பட்ட உடனே அது பாயத் தொடங்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் செயல்படுத்துகிற புறவிசைக்கு இந்த பாய்மங்கள் குறைந்த அளவு தடையை கொடுக்குதுன்னு அர்த்தம். அது புறவிசை செயல்பட்ட உடனே அது பாய ஆரம்பிச்சிருது. If the force acts on a smaller area, then the impact will be more and vice versa. ஒருவேளை நம்ம செயல்படுத்துகிற புறவிசை செயல்படுற பரப்பு கம்மியான அளவாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் உருவாக்கப்படுற தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். விசை செயல்படுற பரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதுவே விசை செயல்படுற பரப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தாக்கம் கம்மியாக இருக்கும். அதுதான் வைஸ் வெர்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். If the force acts on a smaller area, then the impact will be more and vice versa. குறைவான பரப்பில் விசை செயல்பட்டால் அதன் தாக்கம் அதிகமாகவும் அதிகமான பரப்பில் குறைவாகவும் காணப்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் P is equal to force per area. ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதுவே ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, திஸ் பர்டிகுலர் ஐடியா டிசைட்ஸ் yet another quantity called a pressure. இந்த ஒரு குறிப்பிட்ட கருத்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அழுத்தம் அப்படிங்கிற மற்றொரு இயற்பியல் ராசி உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. Assume that an object is submerged in a fluid at rest. ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். ஒரு பொருள்
பாய்மத்தில் மூழ்கடிக்கப்பட்டதாக நினச்சிக்கணும். அது அட் ரெஸ்ட்டில் இருக்குது. இன் திஸ் கேஸ் தி fluid will exert a force on the surface of the object. இப்போ ஆப்ஜெக்ட் ஓய்வு நிலையில் இருக்கிறதுனால அந்த பொருளோட பரப்பின் மீது இந்த பாய்மம் வந்து ஒரு குறிப்பிட்ட விசையை செயல்படுத்தும். This force is always normal to the surface of the object. இந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்ஜெக்டோட பரப்புக்கு நார்மலாக செங்குத்தாக இருக்கும். If F is the magnitude of the normal force acting on the surface area A, then the pressure is defined as force acting per unit area. ஒருவேளை A அப்படிங்கிற அந்த பொருளின் பரப்பின் மீது F அப்படிங்கிற எண் மதிப்பு கொண்ட செங்குத்து விசை செயல்படுது அப்படின்னா அப்போ அந்த அழுத்தத்தை நம்ம எப்படி வரையறுப்போம் அப்படின்னா ஓரலகு பரப்பில் செயல்படும் விசைன்னு சொல்லலாம். ஓரலகு பரப்பில் செயல்படும் விசை, தி ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. ஓகே, அதான் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு F/Aங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது தான் ப்ரெஷர். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொல்லியிருக்கோம். ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. எந்த திசையில் விசை செயல்படுதோ அதை பொறுத்து அழுத்தம் இருக்கும். அதுக்கு வந்து திசை கிடையாது. எஸ்ஐ யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நான் ஸ்ட்ரெஸ் சொல்லி கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு சொல்லலாம், ஆர் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா mL⁻⁻1 T⁻². என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டனு, ஏரியா மீன்ஸ் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு சொல்லலாம். இது ஆஸ் பர் சயின்டிஃபிக் நொட்டேஷன். ஆஸ் பர் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுக்கு ஈக்குவலண்ட்டான யூனிட் வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு யார் இருக்கா அப்படின்னா மீட்டர் பவர் -2 இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2ன்றது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஆஸ் பர் டெஃபினிஷன். அப்போ ஈக்குவலண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் அப்படின்றது mL⁻⁻1 T⁻². ஆல்ரெடி யூ நோ வெல் திஸ் ஒன். எஸ், another common unit of pressure is atmosphere, which is abbreviated as ATM, atmospheric pressure னு சொல்லுவோம். அழுத்தத்துக்கு இன்னொரு பொதுவான அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளி அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏடிஎம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி அட்மாஸ்பியர் அட் சி லெவல். கடல் மட்டத்திலிருந்து அந்த வளிமண்டலம் உணர்கிற அழுத்தத்தோட அளவை தான் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கான்ஸ்டன்ட் சி லெவல்னு சொல்கிறோம். அப்போ 1 ATM இஸ் ஈக்குவல் டு 1.013 into 10⁵ Pascal, in other words Newton meter power -2. This term is very very important for solving the problems. Apart from pressure, there are two more parameters such as density and relative density which are used to describe the nature of the fluids. ப்ரெஷரை தாண்டி அல்லது ப்ரெஷருக்கு அப்புறம் அழுத்தத்தை தவிர there are two more parameters, இன்னும் 2 காரணிகள் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அடர்த்தி அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒப்படர்த்தி. இது ரெண்டும் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸை வந்து டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, பாய்மங்களோட இயல்பை வந்து விவரிக்கிறதுக்கு அழுத்தத்தை தாண்டி இன்னும் 2 காரணிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது யார் அப்படின்னா அடர்த்தி மற்றும் ஒப்படர்த்தி, டென்சிட்டி அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டென்சிட்டி அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி, இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போது நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்களின் அடர்த்தி.
டென்சிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் பாய்மத்தின் அடர்த்தி. தி டென்சிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் as, அண்டர்லைன் பண்ணுங்கள், இட்ஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். டென்சிட்டினா நமக்கு ஏற்கனவே தெரியும், டென்சிட்டியை ரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் வால்யூம். இதை தான் நம்ம ஜென்ரலாக டென்சிட்டின்னு சொல்லுவோம். இங்கே ஃப்ளூயிட்ஸுக்கும் சேம் ஃபேக்ட் தான், ஜென்ரல் டேர்ம் இது. டென்சிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஓரளவு பருமனில் இருக்கிற நிறையோட அளவை தான் நம்ம அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எ ஃப்ளூயிட் ஆஃப் மாஸ் m occupying volume v, then the density rho is equal to m divided by v. அந்த பாய்மத்தோட நிறை m அப்படின்னும் அது அடங்கி இருக்கிற அந்த கன அளவு வந்து v அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாய்மத்தோட அடர்த்தி rho is equal to m by v அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The dimensions and SI units of rho are, டென்சிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுறது, அதுக்கு யூனிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரோ மாஸ் அப்படின்னா கிலோகிராம், பை வால்யூம் அப்படின்னா யார், மீட்டர் கியூப். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வந்துட்டு எஸ்ஐ யூனிட்ஸை இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதுவோம். அப்போ கிலோகிராம் இந்த மீட்டர் கியூப் அப்படின்றது நியூமரேட்டருக்கு போகும்போது மீட்டர் பவர் -3. இப்போ இந்த ரெலவெண்ட் யூனிட்டுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும் பொழுது எம்எல்டி அப்படின்றது ஜென்ரல் ஃபார்மேட்டு. இப்போ இங்கே கிலோகிராம் ஃபேக்ட் ப்ரெசன்ஸில் இருக்குது, அப்போ m பவர் 1. மாஸ் இந்த m லென்த் ப்ரெசன்ஸில் இருக்குது, அப்போ l பவர் -3. டைம் ஃபேக்டர் வந்து ஆப்சண்ட்டு, அப்போ t பவர் 0. தேர்ஃபோர் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் density kilogram meter power -3 and the dimensional formula is m power 1, l power -3 and t power 0. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். The dimensions and SI unit of rows are m l power -3 and kilogram meter power -3. It is a positive scalar quantity. அண்டர்லைன் பண்ணணும், இது நேர்மதிப்பை கொண்ட ஒரு ஸ்கேலார் அளவு, அடர்த்திக்கு திசை கிடையாது. ஸ்கேலார் குவான்டிட்டின்னு என்னது, தி குவான்டிட்டி விச் ஹேஸ் ஒன்லி தி மேக்னிடியூட், அதை தான் ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டென்சிட்டிக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, there is no direction for density. Mostly a liquid is largely incompressible and hence its density is nearly constant at a ambient pressure. ambient pressure அப்படின்னா யார் அப்படின்னா காற்றழுத்தம். அட்டு 1 atmospheric pressure தான் ambient pressureனு சொல்கிறோம். காற்றழுத்தம் அல்லது வளி அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் வந்து லார்ஜ்லி இன்கம்ப்ரசிபிள், அமுக்க இயலாத, பெரும்பாலும் திரவம் அமுக்க இயலாத ஒன்று அப்படிங்கிறதுனால அதனோட அடர்த்தி டென்சிட்டி இஸ் நியர்லி கான்ஸ்டன்ட், கிட்டத்தட்ட அதனோட அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு மாறிலி மதிப்பாகவே இருக்கும். அது எதில் மாறிலி மதிப்பு அப்படின்னா 1 atmospheric pressure அல்லது காற்றடர்த்தியில் அப்படி இருக்கும். இன் தி கேஸ் ஆஃப் கேஸஸ் தேர் ஆர் வேரியேஷன்ஸ் இன் டென்சிட்டிஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரெஷர். ஆனால் வாயுவை பொறுத்த வரைக்கும் அழுத்தத்தை பொறுத்து அதனோட அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும். இன் தி கேஸ் ஆஃப் கேஸஸ் தேர் ஆர் வேரியேஷன்ஸ் இன் டென்சிட்டிஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரெஷர். வாயுவை பொறுத்த வரைக்கும் அழுத்தத்தை சார்ந்து அடர்த்தியில் மாறுபாடு ஏற்படும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லலாம். தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the density of the substance to the density of water at 4 degree Celsius. relative density 4 degree Celsiusல வாட்டரோட டென்சிட்டிக்கும் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே தி relative density of the substance is defined as the ratio of density of the substanceக்கும் density of the water at 4 degree Celsiusக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ தான் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்கிறது. நம்ம எடுத்துக்கிட்ட பொருளோட ஒப்படர்த்தி எப்படி நம்ம வரையறுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளோட அடர்த்திக்கும்
4 டிகிரி செல்சியஸில் நீரோட அடர்த்திக்கும் இடையில் இருக்கிற தகவை தான் நம்ம ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். இட் இஸ் எ டைமென்ஷன்லெஸ் பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டி, எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு விஷயத்தை அதே விஷயத்தால் நம்ம டிவைட் பண்ணோன்னா அதுக்கு வர மதிப்பு 1. நியூமரேட்டர்லேயும் டென்சிட்டி இருக்குது, டினாமினேட்டர்லேயும் டென்சிட்டி இருக்குது. அப்போ டென்சிட்டியோட யூனிட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆயிரும். அப்போ யூனிட் இல்லை, தேர் இஸ் நோ டைமென்ஷன். For example, the density of mercury is 13.6 into 10 power 3 kilogram meter power minus 3. For example, the density of mercury is 13.6 into 10 power 3 kilogram meter power minus 3. Its relative density is equal to, இங்கே சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி இங்கே மெர்குரியை எடுத்திருக்கோம். 13.6 into 10 power 3 kilogram meter power minus 3 divided by 1.0 into 10 power 3 kilogram meter power minus 3. இது 4 டிகிரி செல்சியஸில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், தி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் இஸ் 1000 கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3. இந்த 1000 அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம், 1 into 10 power 3ன்னு எழுதலாம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ யூனிட் பேலன்ஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், கிலோகிராம் கேன்சல் ஆகிடுச்சு, மீட்டர் பவர் -3 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது யார்? 13.6 into 10 power 3 divided by 1.0 into 10 power 3. இப்போ இந்த 10 power 3யும் 10 power 3யும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது 13.6 divided by 1. 1ஆல் எந்த விஷயத்தை டிவைட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 13.6 அப்படின்றது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்யூரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்யூரி 13.6. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஃபைன்.